மச்சான் இந்த இடம் பாரு செம்மையா இருக்குல்ல, நான் ட்ரிப்பு போலாமா? ட்ரிப்புக்கா? ஆ மச்சான், நீ 10 ரூபா கொண்டு வா, மிச்சம் நான் பாத்துக்கிறேன். மச்சான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மந்த் ஸ்டார்டிங்கு, வீட்டில் வேற காசு கொடுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா போலாம் மச்சான். கையாடுறா, எவ்வளோ பார்த்தாலும் காசு இல்லை உன்னை போய் கூட்டம் பாரு. தூ இவனா சொல்றா? உங்க வீட்டுக்கு தானே நிக்கிறேன். டீ கடைக்கு போலான்னு கூப்பிட்டியே, கீழே வா. நான் டீ கடைக்கே வந்துட்டேன்டா. டீ கடைக்கு போயிட்டியா? ஆமா. யாரோட மச்சான்? நான் அசார் கூட வந்துட்டேன்டா. நீ வர லேட் ஆயிடுச்சு, அதை நானே வந்துட்டேன்டா. ஏய் இல்ல மச்சான், அம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன். ஹலோ. ஏய் சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டமா. ஐயோ வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? எது கால் பண்ண தெரியலையே, சொல்றா. மச்சான் என்னன்னு தெரியல, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுடா. ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வண்டி கொடுக்குறேன், நான் போயிட்டு மட்டும் வரேன். பெட்ரோல் கூட நானே போட்டுக்கிறேன் மச்சான். ஏன்டா கொஞ்சம் முன்னாடி கேதான்டா, இப்பதான் எங்க அப்பா வண்டி கொண்டு போனாரு. அப்படியா? ஆமாண்டா, நீ வேற வச்சு ட்ரை பண்ணிக்கோ மச்சான். சரி மச்சான். நம்ம கஷ்டப்பட்டு வண்டி வாங்குவோம், இன்னும் நோயமா கேட்பாரான் ரிச் ஆகிற பையன். தூ மச்சான். என்னடா மச்சான் ஆச்சு? அவசரமா கூப்பிட்ட, என்னடா மச்சான் ஆச்சு? மச்சான் என்கிட்ட போய் பேசுறது ரோட்ல நிக்கிறதெல்லாம் வச்சுக்காதடா. ஏன்டா என்னடா ஆச்சு? மச்சான் எங்க அப்பாவுக்கு உன்கிட்ட பேசுறது பிடிக்கலடா. உன்னால டெய்லி வீட்டுல சண்டைடா. மச்சான் நீ வந்து தப்பா நினைக்கலையே? சே அதெல்லாம் ஒண்ணு இல்லை மச்சான். பாவம் என்னால நீ எது கஷ்டப்படணும். நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணல மச்சான். சரிடா, பாய்டா. உன்னால டெய்லி வீட்டுல சண்டைடா. அஜீஸ் தம்பி. யாருப்பா? அண்ணா இங்க அஜீஸ்னு ஒரு பையன், என் ஃப்ரெண்டு தானா? தம்பி உனக்கு விஷயமே தெரியாதாப்பா? தெரியாதுண்ணா. போன வாரம் அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ப்பா. இறந்துட்டானா? ஆனா அவங்க அப்பா அம்மா? அவன் இறந்த சோகத்துல அவங்க அப்பா அம்மா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதாங்க. முன்னாடிதான் 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, 50 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல. இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல உன்னை பிடிக்கல, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஈகோ பிடிச்சிட்டு இருக்காம எல்லாருக்கிட்டையும் சமமா பழக கத்துக்கோ.